தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய, நம்பிக்கைக்கும் உரிய தமிழ்நாட்டு தமிழர்களே, தமிழ்நாட்டை தாண்டி உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய எரிதனல் வலையொலியின் 100வது காணொளியை உங்களுடைய கண்களுக்கும் கருத்துகளுக்கும் படைப்பதிலே பெருமை கொள்கிறேன். இந்த எரிதனல் வெல்லும் தமிழை சொல்லும் வெளிச்சம் என்ற தலைப்பிலே இந்த எரிதனல் வலையொலியை ஏன் தொடங்கினேன், இது தொடங்குவதற்கான கரு எங்கே உருவானது, பின்னால் அது தொடர்பாக நிகழ்ந்த சில கசப்பான பட்டறிவுகள், என்றாலும் முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை என்ற என்னுடைய நீண்ட நெடிய தமிழ் தேசிய களத்தின் நிலைப்பாடுகள் பற்றியெல்லாம் உங்களிடத்திலே பரிமாறிக்கொள்வதற்கான செய்திகளோடு இந்த காணொளியில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். அன்பிற்குரிய தமிழர்களே, கடந்த 2023 ஜூலை திங்கள் 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் மலேசிய கோலாலம்பூர் நகரிலே மலேசிய அரசின் பல்கலைக்கழக வளாகத்தில் 11வது உலகத்தமிழ் மாநாடு, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்பாடு செய்த அந்த உலகத்தமிழ் மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக, கட்டுரையாளராக நான் சென்று கலந்து கொண்டேன். அங்கே சொற்பொழிவு நேரத்திற்கு அடுத்து கருத்துரை அல்லது கட்டுரைகள் வாசிப்புக்கு அடுத்து, குறிப்பாக தேநீர் இடைவேளையிலும் உணவு இடைவேளையிலும் உலகெங்கும் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு நாட்டில் வாழும் தமிழர்கள் என்னை சந்தித்தார்கள். என்னுடைய 43 ஆண்டுகால தமிழ் தேசிய அரசியல் பயணத்தையும், அந்த பயணத்தில் எழுச்சியோடு நின்று கொண்டு தமிழ்நாட்டிலே தமிழ் மொழி, தமிழினம், தமிழ்நாடு, தமிழ் நிலம் என்ற அடிப்படையிலே நான் ஈட்டிய பேர் ஈட்டங்களையும், அதே நேரத்தில் வறுமையோடு போராடி கொண்டு, ஏழ்மையோடு போராடி கொண்டு, தமிழ்நாட்டின் தெற்கு மூலையிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரி என்ற ஒரு பேரூராட்சி எல்லையாக இருந்தாலும் நான் வாழக்கூடிய ரத்தனபுரி என்பது ஒரு சிற்றூர், தாமிரபரணி ஆற்றின் தென்கரை. என்னுடைய அந்த இல்லம் தமிழ் கொற்றம் என்று பெயர் வைக்கப்பட்ட என்னுடைய வீட்டிற்கு பக்கத்திலே மிகப்பெரிய ஒரு கால்வாய், திருவைகுண்டம் அணையிலிருந்து தண்ணீரை பிரித்து விட்டு கடம்பா குளம் என்கின்ற கடலில் பாதி கடம்பா என்ற அந்த குளத்தை நிறைத்து, அதற்கு கீழே ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட குளங்களை நிறைத்து தண்ணீர் திருச்செந்தூர் கடலுக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய கால்வாய், வாய்க்கால். அந்த இடத்திலே இருந்து இந்த பணிகளை செய்து வருகிற, அதற்கு முன்பு ஒரு 10 ஆண்டு காலம் தஞ்சாவூரில் கட்டடத் தொழிலாளியாக பணியாற்றி, தமிழீழ விடுதலை ஆதரவு தளத்திலும் களத்திலும் நான் ஆற்றிய பெரும் பங்களிப்பு. அதற்கு முன்பு 83, 84, 85 காலகட்டத்திலே 86 வரை சென்னையிலே ஒரு தமிழ் ஆசான் பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்களோடு இணைந்து தமிழ் தேசிய களத்திலே நின்ற இந்த நெடிய வரலாறுகளெல்லாம் தெரிந்த நம்முடைய தாய் தமிழ் உறவுகளான அன்பிற்குரிய புலம்பெயர் தமிழர்கள் பல பேர் என்னிடத்திலே, ஐயா, நீங்கள் நாடு முழுவதும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள், பேருந்துகளிலும் தொடர்வண்டிகளிலும் போய்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு பின்னால் இந்த களத்துக்கு வந்த பல பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வானூர்திகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாவம் அரசியலில் எந்த வகையான வரவு செலவு கணக்கையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அல்லது கவனத்தில் கொள்ளாமல் கிடைத்ததை வைத்து உண்டு வாழ்ந்து கொண்டு குடும்பத்தையும் தாழ விடாது பார்த்து கொண்டு, ஆனால் கடுமையான வறுமையோடு இந்த களத்தில் நிற்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் உதவுகிறோம். இப்பொழுது உள்ள அறிவியல் வளர்ச்சியின் அடிப்படையிலே
ஒரு சமூக வலைதளம் நீங்கள் தொடங்குங்கள். நேற்று வந்தவர்களெல்லாம் சமூக வலைதளம் தொடங்கி அதிலே கொள்கைகளை சொல்லுகிறோம், தமிழ் தேசிய களப்பணிகளை காட்டுகிறோம் என்று சொல்லிவிட்டு, அதாவது ஒரு கேளிக்கை நகைச்சுவை திரைப்படத்தை போல காணொளி நடைத்து கொண்டு லட்சக்கணக்கில் பொருளை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படி அல்லாமல் தமிழ் தேசிய கொள்கைகளை இலக்கொன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற அடிப்படையிலே கடந்த கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு, தமிழ் தேசிய பாதை, தமிழ் தேசிய பாதைக்கு எதிரான திராவிட மடைமாற்றுகிற வேலை, இந்திய திசை மாற்றுகிற வேலை, இந்துத்துவ கும்பலின் ஆக்கிரமிக்கிற தமிழ் மொழியையும் இனத்தை நிலத்தையும் ஆக்கிரமிக்கிற அந்த போக்குகளை எல்லாம் நம்முடைய தமிழ் தேசிய தலைவர்கள் 1916 மறைமலடிகள் தொடங்கி இன்றைக்கு இருக்கிற நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் வரை நீங்கள் இந்த வரலாறுகளை சொல்லி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், ஆடப்பட வேண்டிய களங்கள் எல்லாவற்றையும் வலைவலி மூலம் உள்ளூர் தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் உதவுகிறோம் என்று என்னிடத்திலே 2 முறை ஒரு 20-25க்கும் மேற்பட்ட தமிழர்கள், குறிப்பாக மலேசியாவிலே வாழக்கூடிய தமிழ்நாட்டு தமிழர்கள், மலேசியாவிலே தொழில் நிமித்தமாக, வேலைவாய்ப்புக்காக, பொருள் ஈட்டுவதற்காக அங்கே சென்ற தமிழர்களும் ஒரு 2-3 தலைமுறையாக மலேசியாவிலே வாழக்கூடிய தமிழர்களும் சொல்லி உங்களுக்கான அந்த உதவியை நாங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் உறவுகள் மூலம் தர சொல்கிறோம், நீங்கள் தொடங்குங்கள் என்றார்கள். நான் அவர்களிடத்திலே ஒரே ஒரு விடைதான் சொன்னேன். நீண்ட நேரம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு திட்டம் 1987-88 காலகட்டத்திலே நான் கட்டட கூலி ஒப்பந்ததாரராக அப்பொழுதே 1 லட்சம் ரூபாய் அளவுக்கான அந்த கட்டுமான பணிகளுக்கான தளவாட பொருள்களை வைத்து ஒரு வழக்கிலே ஈழத்தை விட்டு இந்திய படையே வெளியேறு என்கின்ற அந்த இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்த போது அதிலே ஒரு வழக்கிலே சிக்கி சிறைச்சாலைக்கு சென்றது. பிறகு அடுத்த 1990 நம்முடைய ஐயா பல நெடுமாறன் தலைமையிலான தமிழர் தேசிய இயக்கத்தின் சார்பிலே நடைபெற்ற தமிழர் தன்னுரிமை பிரகடன மாநாடு நடைபெற இருந்தது. அது தடை செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அந்த மாநாடே தமிழீழ விடுதலைக்கு ஆதரவான மாநாடு, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆதரவு மாநாடு. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் மேதகவி பிரபாகரன் அந்த மாநாட்டிலே பங்கெடுக்க வருகிறார். பஞ்சாபிலே தனி நாடு, அதாவது தனி காலிஸ்தான் நாடு கேட்கக்கூடிய சிம் ரஞ்சித் சிங் மான் வருகிறார். புலிக்கொடி பறந்த சோழனின் தஞ்சையில் புலியும் மானும் சந்திக்கிறது என்றெல்லாம் கதை கட்டிவிட்டு அந்த மாநாட்டை தடை செய்துவிட்டு முதலிலே தமிழர் தேசிய இயக்க அந்த 3வது மாநில மாநாடு, பாவேந்தர் பாரதிதாசனுடைய 100ஆண்டு விழா, தமிழர் தன்னுரிமை பிரகடன மாநாடு விடுதலை புலிகளின் ஆதரவு மாநாடாக சித்தரித்து அல்லது திரித்து அந்த மாநாட்டை தடை செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 11 மாதங்கள் திருச்சி சிறையிலே அடைபட்டிருந்த அந்த சூழலிலே தொழில் எல்லாம் அதோடு முடிந்து விட்டது. அதற்கு பிறகு நான் எந்த தொழிலும் செய்யவில்லை. சில காலம் வேளாண்மை தொழில், வீட்டினுடைய தேவைகளுக்கு, உணவு தேவைகளுக்கு 1 ஏக்கர் நஞ்சை நிலத்திலே வேளாண்மை செய்யக்கூடிய அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய திட்டம் நல்ல திட்டம்தான். என் மீது நீங்கள் காட்டுகிற அன்புக்கும் ஆதரவுக்கும் அக்கறைக்கும் மிக்க நன்றி. அதை நான் பரிசீலனை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். பிறகு அதை பற்றி நான் சிந்திக்கவில்லை. அங்குள்ள நம்முடைய உடன்பிறப்புகள் தமிழர்கள் அதை மீண்டும் மீண்டும் என்னிடத்தில் நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். கடந்த ஆண்டு, இப்பொழுது ஜனவரி 2025 நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 29ஆம் நாள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சரிவு, ஒரு இழப்பு. என்னுடைய வாழ்வினையர் என்னை விட்டு பிரிந்து மண்ணுலகிலிருந்து விண்ணுலகத்திற்கு சென்ற அந்த கொடுமையான சூழ்நிலையில்
என்ன செய்வது, எப்படி அடுத்த கட்ட வாழ்வை நகர்த்துவது, நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை எப்படி தொடர்ந்து நிலைநிறுத்துவது, அதற்காக போராடுவது, களம் அமைப்பது என்கின்ற ஒரு குழப்பமான சூழல் ஏறக்குறைய ஒரு 2 மாத காலம், பிப்ரவரி 29 அதற்கு அடுத்து நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை அந்த குழப்பத்தில் இருந்தேன். பிறகு ஒரு முடிவு செய்து நமக்கு உதவுவதாக சொல்லப்பட்ட அந்த தமிழர்களோடு தொடர்பு கொள்ளும்போது உடனே தொடங்குங்கள், நாங்கள் எல்லாம் செய்கிறோம் என்று. அதற்காக ஒரு முறை நீங்கள், அதாவது 2024 ஜூலை 20 - 30 ஒரு முறை மலேசியாவுக்கு வந்துவிட்டு செல்லுங்கள், குறைந்தது ஒரு 100 பேரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்கிறோம், பேசிவிட்டு நீங்க தாயகம் திரும்புங்கள், தாயகத்திலே உங்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம் என்று 2024 மே திங்களிலிருந்து ஜூலை 15, 16 வரை என்னோடு தொடர்பில் இருந்தவர்கள் திடீரென்று அனைத்து தொடர்புகளையும் எந்தவித விடையும் சொல்லாமல் துண்டித்துக் கொண்டார்கள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதன் பிறகு பார்த்தால் தமிழ் தேசிய களத்திலே நிற்கக்கூடிய ஒரு சேட்டைக்கார தம்பி மலேசியாவில் இருக்கிறான். நான் எந்த நாட்களிலே மலேசியாவில் இருக்க வேண்டுமோ அதே நாட்களில் அந்த தம்பி இருக்கிறார். பிறகு எனக்கு தொடர்பில் இருந்தவர்களுக்கு அப்பால் அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்களோடு தொடர்பு கொண்டு கேட்டபோது, இல்லை இல்லை இப்பொழுது அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி மேலிடத்திலே, மேலிடம் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கிருந்து மலேசியாவுக்கு வந்த ஒரு நண்பர் அதெல்லாம் இப்பொழுது செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அதில் இந்திய ஆளும் வர்க்கம், இந்த திராவிட ஆளும் வர்க்கத்தினுடைய பின்னணியெல்லாம் இருக்கிறதாக நான் பின்னால் தெரிந்து கொண்டேன். ஏனென்று சொன்னால், அன்றைக்கு மலேசியாவுக்கு சென்ற அந்த தம்பி தமிழ் தேசிய உழைப்பு களத்தையே தன்னுடைய பிழைப்புக்காக மாற்றிக்கொண்ட அந்த தம்பி தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக தமிழ் தேசிய களத்தை சுத்த சுயநலத்தோடு பயன்படுத்துகிற அந்த தம்பி மே மாதம் இனப்படுகொலை நடந்தது பாருங்க, ஈழத்தில் முள்ளிவாய்க்காலில் 2009 மே 17, 18, 19 இந்த நாட்களிலே அவன் இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று இந்திய அரசிடம் எல்லை கடவு கேட்டு அது மறுக்கப்பட்டு விட்டது. அவரே ஒரு காணொலி போட்டிருக்கிறார், நான் வெளிநாட்டுக்கு இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று இசைவு கேட்டேன், புலனாய்வுத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதனாலே மறுத்து விட்டார்கள் என்று. அப்படிப்பட்டவருக்கு மலேசியா செல்வதற்கு இப்படி இந்திய அரசு, இந்திய உளவுத்துறை, புலனாய்வுத்துறை அனுமதி கொடுத்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நான் முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை என்று எனக்கு என்னோடு தொடர்பில் உள்ள நம்முடைய தாய் தமிழ் உறவுகளிடம் உதவிக்கை நீட்டி கோரிக்கை வைத்தேன். ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட தமிழர்கள் நீங்கள் உடனே தொடங்குங்கள், உங்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கிறோம் என்று எழுத்து வழியாக பகரி மூலமாக உறுதி அளித்தார்கள். ஆனால் அவர்கள் அப்படி உறுதி அளித்தவர்கள் அந்த 40க்கும் மேற்பட்டவர்கள் 2 பேரை தவிர யாரும் தொடர்பிலே வரவில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வியனரசு தொடங்குகிற எரிதனல் வலையொலி தமிழுரிமை, தமிழர் முன்னுரிமை என்ற முழக்கத்தை நிறுத்துகிறது. தன்னுரிமை, தமிழர் பிறப்புரிமை என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து, அதாவது சுய நிர்ணய உரிமை, தமிழ் தேசிய இனத்தின் சுய நிர்ணய உரிமை கோட்பாட்டை முன்னிறுத்தி அந்த வலையொலியை தொடங்கினால் உலகெங்கும் அவருக்கு ஆதரவு பெருகும். அதன் வாயிலாக தமிழ்நாட்டு உரிமை கிளர்ச்சி ஏற்பட்டுவிடும். அதை முடக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிலிருந்தே தமிழ் தேசிய களத்திலே நிற்பவர்கள் மூலமாக தொலைபேசி உரையாடல் வாயிலாக உலகெங்கும் பரவி அதையும் முடக்கிவிட்டார்கள். ஆனாலும் நான் தளரவில்லை, தயங்கவில்லை. இந்த எரிதல் வலையொலி தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு தமிழர்களே, தமிழ்நாட்டையும் கடந்து இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழும் தமிழர்களே, இந்திய துணைக்கண்டத்திற்கு அப்பால் உலகில் தமிழன் வாழாத நாடில்லை, தமிழனுக்கென்று ஒரு நாடில்லை என்ற ஏக்கத்தோடு புலம்பெயர் தமிழர்களாக உலகத்தின் பல்வேறு நாடுகளில்
பறந்து வாழக்கூடிய எம் தாய் தமிழ் உறவுகளே, தமிழர்களே, தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ்நாடு, தமிழ் ஈழம் என்ற இலக்கில் கடல் பிரிக்கும் தமிழ் இணைக்கும் என்ற அடிப்படையிலே உலகத் தமிழர்களை ஒருங்கிணைத்து உலகத் தமிழர்களுக்கென்று ஒரு துண்டு நிலம் கிடைக்க வேண்டும். இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள், என்றாவது ஒரு நாள் தமிழர்களுக்கு, தமிழ் தேசிய இனத்திற்கான உண்மையான விடுதலை கிட்ட வேண்டும் என்ற இலக்கிலே இந்த எரிதனல் வலையொலியை தொடங்கி இன்றைக்கு 100வது வலையொலி உங்கள் முன்னால் படைத்தளிக்கிறேன். 101வது வலையொலி ஏற்கனவே வருகின்ற அந்த முகப்பு காட்சிகளுக்கு மாறாக புதிய கோணத்திலே படைக்க இருக்கிறோம் என்ற அன்பான உலகத் தமிழர்கள் நலம் சார்ந்த, உள்ளூர் தமிழர்களின் விடிவுக்கான, தமிழீழ மக்களின் விடுதலைக்கான தளத்திலே இன்று போல் என்றும் என் உயிர் உள்ளவரை எந்த நிலையிலும் எந்த சலனத்திற்கோ சபலத்திற்கோ ஆட்படாமல் வறுமையோடு போராடி கொண்டே இருந்தாலும் இறுதி மூச்சு வரை போராடுவேன் என்ற உறுதியை அளித்து, நம்முடைய வலையொலியை பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள் உங்கள் அலுவலகத்தை காட்டுங்கள், எப்படி இயங்குகிறீர்கள், எரிதனல் எப்படி இயக்குகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இன்றைக்கு இந்த அலுவலகங்களை இந்த காணொளி மூலம் உங்களுடைய கண்களுக்கு விருந்தளித்து கருத்துகளுக்கு செறிவூட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தம்பி. இதுதான் நம்முடைய எரிதனல் அலுவலகம். நான் இங்கே உட்கார்ந்து தான் வேலை செய்வேன். இதில் நம்முடைய எரிதனல் அலுவலக உதவியாளர்கள் இருந்து வேலை செய்யக்கூடிய இடம். இல்லை, நமக்கு நம்முடைய தமிழ் தேசிய தொண்டுக்கு கிடைத்த விருதுகள் 1, 2, 3, 4, 5 விருதுகள் தந்திருக்கிறாங்க. நூல்கள். இது நம்முடைய எரிதனல் வலையொலி எடுக்கிற அறை. நம்முடைய எரிதனல் வலையொலி எடுக்கிற அறை. தேவையான ஆவணங்களை, நூலகங்களை இங்கே வைத்துக் கொள்வேன். மிக மிக எளிமையான ஒரு குறைந்த வாடகையிலான இல்லம்தான் இது. என்னுடைய ஓய்வு அறை. இரவுங்க தான் தங்கிக்கிடுவேன். அந்த காலத்தில், நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பனைநார் கட்டில். இந்த கட்டில் இப்பொழுது எங்கும் கிடைப்பதில்லை. அரிதாக ஒரு இடத்துல கிடைக்கும். அந்த கட்டிலை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தான் ஆவணங்கள்லாம் நிறைய உள்ளே வச்சுருக்கிறேன். கடந்த 2023 டிசம்பர் 17, 18, 19 நாட்களில் கடும் மழை தென் மாவட்டங்களில். ஆற்றில் பெரிய வெள்ளம். 100 ஆண்டு கால வரலாற்றிலே இல்லாத பெரிய வெள்ளம். எங்களுடைய இல்லமெல்லாம் ஏறக்குறைய இடுப்பளவு தண்ணி வீட்டுக்குள்ளே. பிழைத்ததே மறுபிழப்பு. அதில் ஏராளமான நூல்கள், குறைந்தது ஒரு 3 லட்சம் ரூபாய் நூல்களும், ஏராளமான நான் சேகரித்து வைத்திருந்த 100 ஆண்டு கால தமிழ் தேசிய அரசியல் வரலாற்று ஆவணங்கள் எவ்வளவுதான் போனது என்று இன்றைய வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் இருக்கக்கூடிய எஞ்சிய ஆவணங்கள் இரவு 11 மணி அளவிலே நானும் என் குடும்பத்தாரும் அள்ளி அள்ளி மேலே மாடியிலே கொண்டு போட்டு பாதுகாத்த ஆவணங்களை வைத்து கொண்டு தான். ஆவணங்கள் இல்லாமல் எந்த செய்தியும் நாம் பேசுவதில்லை, வெளிப்படுத்துவதில்லை. அப்படியானால் எதிரிகள் என்னை மடக்குவதற்கும் திசை திருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் உருவாகிவிடும். எனவே ஆவணங்களோடு தான் பேசுவேன், ஆவணம் இல்லாமல் பேச மாட்டேன். இந்த இடத்தில் இருந்து கொண்டு தான் நம்முடைய வெல்லும் தமிழை சொல்லும் வெளிச்சம் என்ற அடிப்படையில் இந்த எரிதனல் வலைவலியை நடத்தி கொண்டிருக்கிறோம். உலகத் தமிழர்களே, காணுங்கள் எரிதனல் வலைவலியை, கேளுங்கள் அதில் வரக்கூடிய தமிழ் தேசிய கருத்தியலை. இயன்றால்
உங்களுக்கு இந்த 45 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாமல், தன்னலம் என்பது துளி கூட இல்லாமல், மிகுந்த வறுமையோடு போராடி கொண்டு இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய இந்திய விடுதலை போராட்ட தியாக பெருந்தலைவர்கள் எல்லாம் அத்தனை ஆண்டுகள் அந்த சிறையில் இருந்தார்கள், இத்தனை ஆண்டுகள் இந்த சிறையில் இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள், இருந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில், தமிழ்நாட்டில் தமிழ் மொழி, தமிழினம், தமிழ் நிலம், தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்கள், காட்டு வளங்கள், கனிம வளங்கள், ஆற்று வளங்கள், ஆற்று நீர் ஊற்று வளங்கள், காற்று வளம், கடல் வளம் என்று எல்லா வளங்களையும் பாதுகாக்கிற அந்த போராட்டங்களில் ஏறக்குறைய 5 ஆண்டுகள் நான் சிறையில் இருந்திருக்கிறேன், வறுமையோடு போராடி கொண்டு. இன்றைக்கும் அதே நிலையில்தான். என்னுடைய வாழ்வினையரை இழந்த பிறகும் நாம் தொடர்ந்து இந்த களத்தில் நிற்கிறோம். இறுதி மூச்சு வரை நிற்போம் என்கின்ற உறுதிமொழியை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் தருவதிலே, அறியத் தருவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்கிறேன். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை.